தொக்கதென்றும் துணிகொள் சக்கு வென்றும் சுவைகள் துய்க்கின்ற தாளு வென்றும் துக்கந்தம் நற்கந்தம் அறிநாடி என்றும் நசை தொட்டுழலும் மனமதென்றும் தக்கவடி நிச்சயம் தக்கவடி நிச்சயம் புத்தி என்றும் யோசனை பண்ணும் சித்தமென்றும் தன்னகம் எழுப்பிடும் அகங்காரம் என்றும் இவை தருகின்ற பகுதி என்றும் நிக்கிரகம் ஆகாத ஆணவத்தை சிறிது நீக்கும் ஒரு கருவி என்றும் நிற்கு நிரலறிய நீனை நித்தலும் நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி திக்கற்ற என்னை உன் அடியில் வைத்தாளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே சிவசுப்பிரமணிய தேவே. அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு. அந்த வைதீக சைவ சித்தாந்தமும் இப்போ தெரிய போகுது. அந்த ஞானபானுன்ற ஞான சூரியன் விளக்குறது இன்றைக்கு தெரிய போகுது. இதில் 22வது திருச்செய்யுள் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது ஆன்மாவின் யாத்திரை 22ன்னு சொல்லிக்கலாம். தத்துவமசி பயிற்சி பாதை 22ன்னு சொல்லலாம். இதில் நாம் இன்னைக்கு சிந்திக்கிறோம். ஓதுவார் அவர்களுடைய அற்புதமான பாடலை மகாதேஜ மண்டல சபையில் இலவசமாக வழங்கியிருக்கு. அதிலேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும், சுலபமாக புரியும். அதுக்கும் விளக்கமாக பீமா சோமசுந்தரம் ஐயா அவர்களும் டாக்டர் ப ராமன் ஐயா அவர்களும் கொடுத்ததே நான் உங்களுக்கு எவ்வளவு சுருக்கமாக நீங்கள் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி தான் கொடுத்துருக்கிறேன். விரிவானது புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தளத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, ஆகாயம் காது என்று 21வது பாடலில் கூறியாச்சு. மீதி அறிவு இந்திரியங்கள், அறிவு கருவிகள் 4 இதில் வரப்போகுது. ஆகாயத்துக்கு அப்புறம் தான், ஆகாயத்திலேருந்து பிறந்தது தான் காற்று. முதல்ல ஆகாயம் வந்தது, 2வது அதுலேருந்து காற்று வருது. காற்று வரும்பொழுது மெய் உடல் அப்படிங்கிற இந்த உடலுக்கு காற்றுன்னு பேர். அதில் காற்றுலேருந்து நெருப்பு பிறக்குது. காற்றுடைய அடுத்த பிறப்பு நெருப்பு. அந்த நெருப்பினுடைய இது கண்கள். நெருப்பிலிருந்து நீர் பிறக்குது. அந்த நீரினுடைய கூறு நாக்கு, சுவை அறியும் நாக்கு. அந்த நீர்லேருந்து மண் பிறக்குது. மண்ணினுடைய இது மனம் அறியும் மூக்கு. எப்படி வருது பாருங்களேன். ஆகாயம் காது, நெருப்பு கண்ணு, காற்று உடம்பு, தீ தீ சொல்லிட்டேன், நீர் நாக்கு, நிலம் மூக்கு. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். இந்த வாரம் தான் வருது. இப்போ இந்த 5ம்
ஞானேந்திரியங்கள்னு உங்களுக்கு சாமி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 வருது. அது என்ன எப்படி வருதுன்னு கொடுக்குறாரு. அது அந்தக்கரணங்கள்னு பேர். கழுத்தில் தங்கும் ஆசையில் உழலும் மனம். இந்த மனம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? கழுத்துல இருக்குதாம். கழுத்தில் தங்கும் ஆசையில் உழலும் மனம். முகத்தில் தங்கி தக்கபடி முடிவு எடுக்கும் புத்தி. புத்தி அங்க இருக்கிற மனம் கழுத்துல தங்குது. புத்தி முகத்துல தங்குதான். தொப்புளில் தங்கி சிந்தித்தலை செய்யும் சித்தம். சித்தம் எங்க இருக்கு பாருங்க, தொப்புளில் தங்கி இருக்கு. தொப்புளில் தங்கி சிந்தித்தலை செய்யும் சித்தம். அகங்காரம் எங்க இருக்கு பாருங்க, இதயத்தில், இந்த இடத்துல இருக்குது. இதயத்தில் தங்கி உள்ளத்தை தூண்டும் அகங்காரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 வரும். கழுத்தில் தங்கி இருக்கிறது மனம், முகத்தில் இருக்கிறது புத்தி, சித்தத்தில் இருக்கிறது, தொப்புளில் இருக்கிறது சித்தம், இதயத்தில் இருக்கிறது, நடுப்புற இருக்கிறது அகங்காரம். இந்த 4ம் அந்த கரணங்கள். இவை வெளிப்படுத்தும் களம்னு பேர். இவை வெளிப்படுத்தும் நிலைக்களம். அது மலர்னு ஒன்று சொல்லுவாங்க, முட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. மலர்னா மகத்து தத்துவம். மலர்ந்து இருந்தால் அது எல்லாமே வேலை செய்யும்னு அர்த்தம். வாசனை வரும்னு அர்த்தம். மலர்ந்தால் வாசனை வரும்னு அர்த்தம். அதனால் மகத்து தத்துவம்னு இதுக்கு பேர். இதில் தகராள ரகசியத்தில் ஆவரணம் ஆனத்திர ஏழையும் அகற்றினும் பொழுது மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மகத்து, அகங்காரன்னு கொடுப்பார். அதான் 7 திரை நமக்கு இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மகத்து திரையில் இந்த நிலைக்களம் வருது. இதெல்லாம் இந்த 24ம் இதில். இதுக்கப்புறமா அதே மொட்டாக இருக்குது. மொட்டாக இருக்கும் பொழுது அது வாசனை தெரியாது, வேற ஒன்றும் இல்லை. குணங்கள் இருக்கும், வெளியே தெரியாமல் இருக்கும். வெளியிடாத குணங்கள் வெளியிடாத நிலைக்கு உள்ளவே அடங்கி இருக்கும் நிலை. இதுக்கு பேர் அவ்வியக்தம்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த சித்தாந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சு ஞாபகப்படுத்திங்க. அவ்வியக்தம் எங்காவது ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மலராமல் இருக்குது, வாசனை இல்லாமல் தெரியாமல் அது பிரகாசிக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அரும்பு, மொட்டு, காய், கனி அப்படின்னு பிரிப்பாங்க சித்தாந்தத்தில். அந்த அரும்பு வாசனை இல்லாமல் இருக்கும், மொட்டு மலர் வாசனை இருக்கும், பிரகாசிக்கும், காய் இன்னும் கொஞ்சம் நல்லா பலம் பெறும், அத்தோடு நம்ம காணாமல் போய்டுறோம், பழமாகலை, கனியாகலை. கனியாகிறது தான் நம்மளுடைய வேலை. இந்த பயிற்சி பாதையே நம்ம கனியாகிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் சாமி இதில் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இந்த பயிற்சி பாதையை கவனிக்கும் பொழுது அதை தான் நீங்கள் எடுக்கணும். அதில் இந்த இதில் இது வரைக்கும் அடுத்தது இப்போது ஆக ஆன்ம தத்துவங்கள் 24, 5 பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4, மொத்தம் 24 வரும். இது ஆன்ம தத்துவங்கள். வித்யா தத்துவம் 7 வரும். இதில் கலை அப்படின்னு ஒன்று மட்டும் வருது. மூல பிரகிருதியில் அழிவு அடையாத அறியாமை இருக்கும். அந்த விளக்க வித்யா தத்துவத்தில் கலை அப்படின்னு ஒன்று வருது. இது ஆணவ மலத்தை சிறிது விளக்கும். இதை உணரும் வகையில் நிட்டையில் எனக்கு உன்னை அன்றி கதி இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, உன்னுடைய திருவடியை வணங்குகிறேன், நீயே என்னை ஆட்கொண்டு இதை உணர்வதற்கு அருள் புரிவாயாக. இதுதான் இதில் சாமி எழுதியிருக்காரு. 22வது திருச்செயில் முடிவடைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2வது தரம் 3வது தரம் போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும்.
24 தத்துவங்கள் முதல்ல தெரிஞ்சிட்டீங்க. வித்யா தத்துவத்தில் 1 தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்தது மிச்சம் வரும். அடுத்த பாட்டில் பார்ப்போம். வணக்கம்.